சோத்திரம் 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 சோத்ரா 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 ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. மகிமை பொருந்தினவரே, மாட்சிமை நிறைந்தவரே, வல்லமையான கர்த்தாவே, ஜீவிக்கிற தேவரே, ஜீவாதிபதியானவரே, எப்போது எங்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்னவரே, நன்றி ஆண்டவரே, கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. பிதாவையே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ, ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ, ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ, ஆராதிக்கின்றோ. எல்லாரும் விடலையா? ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ, நாங்கள் ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ, மகனாக தெரிந்து கொண்டே மறுபடியும் பிறக்க வைத்தே, மகனாக தெரிந்து கொண்டே மறுபடியும் பிறக்க வைத்தே, ராஜாக்களோ நாங்களே, ஐயா ஆசாரியரோ நாங்களே, ராஜாக்களோ நாங்களே, ஐயா ஆசாரியரோ நாங்களே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், நாங்கள் 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 ஆராதிக்கின்றோம்,
ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் வரகபௌஷியாய ரததததததமௌஷிகலந்துரா பௌதனாயனா விதந்தர பக்கியாதரமல சதததததமௌதியாயனா மராக்கியாகுரோ மஷிகாலந்தரதனா நன்றி பிதாவே மக்கு நன்றி காலவழியிலே தேவன மத்தியிலே அசைவாடினபடினால எல்லாரும் கரங்களை தட்டி கத்தை தோத்திரம் வருவோம் எல்லாரும் கத்தரை பயப்படுத்தி காலவழியில கத்தன மத்தியிலே ஆமே எழுந்தருளினார் தேவன மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார் தேவன மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார் ஆகினால எல்லா கரங்களை தட்டி கத்தரை பயப்படுத்தி காலவழியிலே ஆமே கத்தர் பெரியவர் பெரிய காரியங்களை கத்தர் செய்ய போகிறார். தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா நன்றி அப்பா தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் சங்கீதங்களின் புஸ்தகம் மாறி மாறி வாசிக்க போறோம். சங்கீதங்களின் புஸ்தகத்தை மாறி மாறி வாசிக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 24ஆம் சங்கீதம். தாவீதின் சங்கீதம். பூமியும் அதில் நிறவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஆமே. எல்லாரும் உட்கார்வோம். ஆண்டவர் அற்புதமுள்ள தேவன். அல்லேலூயா. நாளிலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி காலவழியிலே நாம் உயிர் தெழுந்த ஆராதனை. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு கூட, என்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சத்தமா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வார நாள் நடக்கிற ஜெபங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் கலந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும். வருகிற செவ்வாய்க்கிழமை நம்முடைய முத்து வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கும். அப்படியா? பிரைஸ் லார்ட். சரி, அப்போது நம்ம பிரதர் பாண்டியன், பால் பாண்டியன் அவருடைய வீட்டில் இருக்கோம். கர்த்தவங்களை ஆசீர்வதிக்கட்டும். வியாழக்கிழமை சகோதரிகள் ஜெபம் இந்த இடத்துல இருக்கோம். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த இடத்துல நடைபெறும். தொடர்ந்து சனிக்கிழமை கர்த்தருடைய சமூகத்தில் கூடி ஜெபிக்கிற வாலிபர்கள் சபையில் கூடி ஜெபிப்பாங்க. கர்த்தவங்களை ஆசீர்வதிக்கிறோம். எப்பொழுதும் நம்முடைய தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, விசேஷமாக சோத்திரம் நோட்டீஸ் வைக்கப்பட்டு இருக்கிறது. புதிய இல்லை பிரதிஷ்டை விழா இல்லை, அதாவது நம்முடைய சோத்திரம் ஏகாம்பரம் ஐயா அவருடைய மனைவி லட்சுமி அவர்களுடைய மகன் திரு இ வடிவேலு என்கின்ற யோவேல், திருமதி வி பிரசன்னா
அவங்க கட்டி கொண்டு இருக்கிற ஆசீர்வாதமான வீடு. ஆகையினால அந்த வீட்டை பிரதிஷ்டை செய்ய மே மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 6 மணிக்கு, மே மாதம் ஆகையினால அடுத்த மாதத்தில் 7ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 6 மணிக்கு அந்த புதிய வீடு பிரதிஷ்டை. ஆகையினால தேவ சமூகத்தில் நீங்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவநாமம் மையப்படுவதாக. அது மாத்திரமல்ல, இப்பொழுது ஒரு சாட்சி சொல்ல இருக்கிறாங்க. ஆகையினால கர்த்தருடைய சமூகத்தில் சாட்சி சொன்ன பிறகு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவனாய் கர்த்தர் என்னையும் ஒரு சாட்சியாக நிறுத்தினதற்கு என் தேவனுக்கு முதலாவது நான் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். போன வாரத்திற்கு முந்தின வாரம் 6ஆம் தேதி ஐயா அருமையான வாக்குத்தத்த வசனம் சொன்னாங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அந்த வாக்குத்தத்த வசனம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சா இல்லைன்னு தெரியல, என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. போன வாரத்துக்கு முந்தின வாரம் ரொம்ப வேதனையோடு வந்தேன். ஒரு காரியத்திற்காக ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிக்கிறேன், அதை முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் முடியாது, என்ன பண்ணாலும் அந்த காரியம் முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப வேதனையோடு வந்தேன். ஆனால் அன்னைக்கு ஐயா பேசின வார்த்தை எனக்கே பேசின மாதிரி இருந்தது. அல்லேலூயா. ரொம்ப வேதனையோடு வந்தேன். அந்த வாக்குத்தத்த வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அந்த ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் வச்சு பிரசங்கம் பண்ணாங்க. அந்த பிரசங்கத்தை நான் கவனித்தேன். கடைசியில் ஒரு ஐயா சொன்னாங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை நினைச்சு 5 நிமிஷம் சோத்திர மாத்திரம் பண்ணுங்க, எதுவும் நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. நான் என்னுடைய இருக்கிற அந்த ப்ராப்ளத்தை மாத்திரம் நினச்சி நான் சோத்திரம் மாத்திரம் பண்ணேன். நான் கண்ணீரோடு ஒரு 100 ஸ்தோத்திரம் மாத்திரம் பண்ணியிருப்பேன். அடுத்த வாரம், போன வாரத்துக்குள்ளே, ஒரு வாரத்துக்குள்ளே முடியாதுன்னு சொன்ன காரியத்தை ஆண்டவர் முடிச்சு கொடுத்தார். அல்லேலூயா. நான் நினச்சே பார்க்கல. எனக்கு ஃபோன் வந்த உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு கண்ணீர் தான் வந்து அழுதேன். எவ்வளோ காசு கொடுத்தாலும் முடியாதுன்னு சொன்னாங்க. ரொம்ப வேதனையோடு இருந்தேன். நான் ஐயாவுக்கு உடனே ஃபோன் பண்ணி சொன்னேன், ஐயா நீங்கள் இந்த போன வாரம் முந்தின வாரம் நடத்தின ஆராதனை எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆராதனையும் வித்தியாசமாக இருந்துச்சு, மெசேஜும் வித்தியாசமாக இருந்துச்சு. எனக்கு முடியாதுன்னு சொன்ன ஒரு காரியம் ஆண்டவர் என்னை முடிச்சு கொடுத்தாருங்க ஐயா. நீங்கள் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நான் சோத்திர மாத்திரம் தான் பண்ணேன், ஜபம் கூட பண்ணலை. 5 நிமிஷம் 2 கையும் தூக்கி சோத்திர மாத்திரம் பண்ணுங்க, எப்பேற்பட்ட காரியம் வந்தாலும் முடியும்னு சொல்லி ஐயா சொன்னார். நான் கண்ணீரோடு அந்த காரியத்தை மாத்திரம் நினச்சி நான் சோத்திர மாத்திரம் பண்ணேன். ஆண்டவர் அடுத்த வாரத்துக்குள்ள ஆண்டவர் அந்த காரியத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தவறுனாலும் சரி, ஒருவேளை என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் தவறி போனாலும் சரி, எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து வருதுனாலும் சரி, ஐயா மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தி என்னை கூப்பிட்டு பேசுவாங்க. பா, நீ போகிற வழி சரியில்லை, பார்த்துக்கோ, திருத்திக்கோன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து வருதுன்னு சொன்னால் அது ஒரு வாரத்துக்கு முன்னாடின்னு சொல்லுவாங்க. நான் உன்னை குறித்து ஒரு காரியத்தை ஆண்டவர் என்னை வெளிப்படுத்தினாரு, நீ பார்த்து ஜாக்கிரதையாரு, உபாசனை ஜெபம்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் என் மேலே ஏதோ கரிசனையாக இருந்து எனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் முன்கூட்டி எனக்கு சொல்கிறாங்க. ஒருவேளை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு சொல்கிறார். ஆனால் நான் தான் ஆண்டவரை தேடாமல் ஏதோ உதாசீனப்படுத்தியிருந்தேன். அந்த போன வாரத்துக்கு முந்தின வாரம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. நான் வரும்போது கண்ணீரோடு வந்தேன். நான் வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு வரும்போது நான் ரொம்ப கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருக்காதான்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் அந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்டு நான் அதுக்கு ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணேன். அடுத்து போன வாரத்துக்குள்ளே ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி கொடுத்தார். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய பிரச்சனை இருக்கலாம், தீராத வியாதி இருக்கலாம், யாருக்கும் சொல்ல முடியாத பிரச்சனையாக இருக்கலாம். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அந்த உங்களுக்கு நமக்குன்னு கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணிங்களேன்னா, என் வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்ச அற்புதம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். அல்லேலூயா.
அந்த நேரத்தை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் கண்ணீரோடு உங்கள் குடும்பத்துக்காக மாத்திரம் நீங்கள் ஜெபம் பண்ணாலே போதும். நான் அப்படி தான் பண்ணேன். ஆண்டவரே எனக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணாலே போதும் ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுத்தார். உங்களுக்கும் நீங்களும் உங்கள் குடும்பத்துக்காக ஆண்டவர் அந்த ஐயா சொல்லும் போது அந்த நேரத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் நீக்குவார். ஒரு பெருத்த மாற்றத்தை உண்டு பண்ணி தருவார். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பதாக. தொடர்ந்து எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் உங்கள் தனி ஜெபங்களிலும் குடும்ப ஜெபிக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பார். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்து வானமும் பூமியும் படைத்த தேவனிடமிருந்து எண்ணுக்கடங்கான நன்மைகள் வருமோ என் கண்களேறெடுப்பே. எண்ணுக்கடங்கான நன்மைகள் வருமோ என் கண்களேறெடுப்பே. எனக்கு தாசை வரும் வருவதோ நேரான் கண்களை ஏறெடுப்பே. எல்லாம் கை தட்டி பாடுமா. எனக்கு தாசை வரும் வருவதோ நேரான் ஏறெடுப்பே. உன் காலை தள்ளடவோட்டா உன்னை காக்கிறவருரங்கா. உன் காலை தள்ளடவோட்டா உன்னை காக்கிறவருரங்கா. ஈஸ்வவேலை காக்கும் உன் தேவன் ரப்பகல் உறங்காரே. ஈஸ்வவேலை காக்கும் உன் தேவன் ரப்பகல் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதோ நேராய கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதோ நேரா கண்களை ஏறெடுப்பே. அல்லேலூயா. சாட்சி சொன்னது சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதித்தரும்படியா எல்லாரும் கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியானவர் காலவேளையிலே நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் நம்மோடு கூட பேச போறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா. உங்க அல்லேலூயா எனக்கு சந்தோஷத்தை உண்டாக்குற மாதிரி தெரியுது. ஆகையினால எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த உயிர் தேர்ந்த நாளில இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உயிர் தேர்ந்த
நாமம் உள்ளவராய் நம்ம மத்தியில இருக்கிறார். காலவலையில பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறதுக்கு உங்க இருதயங்களை நீங்க பக்குவப்படுத்தி திறந்து கொடுங்க. ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. வேத வசனம் உங்களுக்கு சொல்லுகிற போது உங்களுக்காக தான் பிரசங்கமே பண்ணுகிறது. ஆகையினால எனக்காக ஐயா பிரசங்கம் பண்ணாருன்னு சொன்னா 100க்கு 100 உண்மை. உனக்காக தான் நான் பண்றேன், வேற யாருக்கும் பண்ணல. அல்லேலூயா. ஆகையினால நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா எனக்காகவே பண்ணாரு, அப்போ உனக்கு பண்ண அதை வேற யாருக்கு பண்றது? ஆகையினால நீங்க யாராகிலும் அப்படி சொன்னா உனக்காக தான் பண்ணி இருக்கிறாரு, கரெக்டா சொல்லிட்டேன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஆகையினால தேவ சமூகத்துல உண்மையாகவே இந்த கால வேளையில கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரத்துல 5வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரத்துல 5வது வசனம். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலையை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு கூட இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுவது என்ன? அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, நாம் எடுத்துக்கொள்கிற இந்த பிரசங்க வாக்கியமானது கடைசி அடியில, உயிரோடு கூட இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுவது என்ன? உயிரோடு கூட இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுவது என்ன? ஆகையினால இந்த பிரசங்க வாக்கியத்தை ஒவ்வொருவரும் நாம் தியானம் செய்ய போகிறோம். இந்த வாக்கியம் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும். நம்முடைய ஆண்டவர் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறார். மரித்தோரிடத்திலே நாம் தேடக்கூடாது என்று சொல்றார். ஏன் மரித்தோரிடத்துல ஏன் தேடுறீங்க என்று சொல்லி இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரை தேடுகிற விதங்கள் அதிகமாய், பலர் பலவிதமாய் தேடுகிறார்கள். காலடையாய் நடந்து போய் தெய்வத்தை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேடுகிறார்கள். சிலர் தேடுகிற வாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்னா, தன்னை கீறி கொண்டு இரத்தத்தை வரவைத்து கொண்டு தெய்வத்தை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று சொல்லி, தெய்வம் எப்படியாவது நாம் பண்ணுகிற இப்படிப்பட்ட காரியத்து நிமித்தம் தம் சரீரத்தை வருத்தி கொண்டு தம் சரீரத்தில் இரத்தத்தை வருவித்து கொண்டு இப்படி இருந்தா தேவன் எப்படியாவது நமக்கு தென்படுவார் என்று சொல்லி அநேகருடைய குறிக்கோளாய் நிறைய பேர் அப்படி தேடுகிறார்கள். சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, செத்து போன மக்களுடைய கல்லறைக்கு போய் தேடுகிறார்கள். இன்றைக்கும் செத்து போன கல்லறையை வணங்கி கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. செத்து போன கல்லறைக்கு படையல் படைக்கிற மக்கள் உண்டு. செத்து போன கல்ல நாற்றம் எடுத்து இருக்கிற அந்த கல்லறைக்கு படையல் படைக்கிறது உண்டு. ஆகையினால இப்படி உயிரோடு இருக்கிற ஆண்டவரை நாம் மரித்தோர் இடத்தில், மரித்து போய் சுடுகாட்டில் திரளான கூட்டங்களாய் இருக்கிற கல்லறைக்கு சுண்ணாம்பு அடித்து ஒருவேளை அதை அலங்காரப்படுத்தி அங்கே போய் பார்த்தீங்கன்னா படையில் போட்டு எல்லாம் செய்கிற கிறிஸ்தவங்கள் உண்டு. செத்து போன மக்களை வணங்குற மக்கள் உண்டு. ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மக்கள் கூட்டத்தில் இந்த மக்களும் ஒரு சாராராய் என்ன செய்திருக்கிறாங்க, அந்த ஸ்திரீகள் என்ன செய்தாங்களாம், கல்லறைக்கு போகிறதுக்கு பயப்பட்டாங்க. அந்த நாட்களில் ஸ்திரீகள் கல்லறைக்கே போகக்கூடாது என்ற ஒரு கட்டாயம் இருந்தது. ஆகையினால கல்லறைக்குள்ள அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, தலை கவிழ்ந்து குனிந்து பார்த்துருக்கிறாங்க. ஆகிலும் அங்க இந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, ஆண்டவர் கல்லறைக்கு மேலே தோட்டக்காரனை போல காட்சி கொடுத்தார். அப்படி காட்சி கொடுத்த அந்த ஆண்டவர், அந்த தோட்டக்காரனை போல காட்சி கொடுத்த ஆண்டவர் தான் பேசுகிறார்.
உயிரோடு இருக்கிறவரை ஏன் நீங்க கல்லறை இடத்தில் வந்து தேடுகிறீங்க? கல்லறையை விட்டு அவர் எப்பொழுதே உயிரோடு கூட எழுந்துட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் நிமித்தம் நாம் கற்றுக்கொள்ள போகிற பாடங்கள் என்ன என்று சொன்னா, உயிரோடு இருக்கிற ஆண்டவர் இருக்கிறார். ஆனா இன்றைக்கும் என்ன செய்யறாங்க? சோத்திரம், செத்து போய் காணப்படுகிற சிலைகளை வணங்கிட்டு இருக்கிற மக்களும் உண்டு. செத்து போய் காணப்படுகிற ஒரு நாள் ஒரு நாயுடுக்கு அவன் மிளகா அரைக்க போயிருந்தேன். அப்போ அவருக்கு சத்தியத்தை சொல்லிட்டு இருந்தேன். நீங்க எந்த சர்ச்சில் இருக்கிறீங்க ஃபாதர்ன்னு கேட்டார். நாங்கள் ரோட்டு ஓரத்துலேயே சென்டரா இருக்கோம் பாரு. இல்லை, அங்கே ஒரு பொம்மை நிறுத்தி வச்சிருக்கிறத அந்த சர்ச்சியான்னு கேட்டாங்க. இல்லை இல்லை, எங்கள் சர்ச்சு வேற, ஆகிய சென்டரா இருக்கும் கரிக்குல வாக்கத்தில்னு சொல்லி இருந்தேன். அப்போது அநேகருடைய பொதுமக்களுக்கு என்னன்னா, பொம்மையை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள் என்ற ஊர்த்தியம், ஆதிக்கம், அந்த எண்ணம் தான் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நாம் பொம்மைகளை வணங்குற மக்கள் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால நல்லா புரிந்துக்குங்க, இது வரைக்கும் உயிரோடு இருக்கிறவரை யாராகிலும் கல்லறிடத்துல போய் நீங்க தேடுவீர்களானால் அங்கே ஆண்டவர் இருக்க மாட்டார். அவர் இருக்க வேண்டிய இடத்துல அவர் போயிருப்பார். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவரை நீங்க கல்லறை இடத்துல ஏன் தேடுகிறீங்க? நிறைய பேருடைய வாழ்க்கையில கல்லறையில போய் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்கிறோம்? தவசம் கொண்டாடுறோம். தவசம்னு சொல்லி கல்லறை இடத்துல அவங்க எல்லாரும் உயிரோடு கூட வருவார்கள் என்ற அந்த அவநம்பிக்கை போய் அவர்கள் செத்த உடனே, ஒருவேளை அவன் குடிக்காரனா இருக்கலாம், அவன் பாவியா கிரமக்காரனா இருக்கலாம், ஆனா அவன் மரித்து போயிருப்பான். ஆனா அன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன செய்வாங்க? படையல் போட்டு அவனை வணங்கி கொண்டு இருப்பாங்க. ஆகையினால அவனை கடவுளாய் மாற்றி கொண்டு இருப்பாங்க. நம்முடைய ஆண்டவர் ஒரு சாதாரண தேவன் அல்ல, அவர் சர்வ சக்தி வாய்ந்தவர், சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஒரு சாதாரண பொம்மைக்குள்ள வந்து அடங்குற தேவன் அல்ல. வானம் அவர் சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. ஆகையினால் உயிரோடு இருக்கிறவரை ஒரு மரத்துல போய் தேடினீங்கன்னா அங்க தென்பட மாட்டார். ஒரு கம்பியில போய் தேடுவீர்களானா அங்க தென்பட மாட்டார். ஒரு கல்லுக்குள்ள போய் தேடுவீர்களானா அங்க தென்பட மாட்டார். ஆகையினால அவர் ஒரு பொம்மைக்குள்ள இருப்பார் என்று சொல்லி தேடுவீர்களானால் அங்க தென்பட மாட்டார். ஆகையினால அவர் ஒரு தூணிலையோ துரும்பிலையோ இருப்பார் என்று சொல்லி நீங்க போய் எல்லாம் சொல்லுவாங்க, தெய்வம் தூணிலும் துரும்பிலும் இருக்கிறார் என்று சொல்லுவாங்க. அங்க தேடுவீர்களானால் அங்கேயும் தென்பட மாட்டார். நம்முடைய தேவன் உயிரோடு கூட இருக்கிறவர். அல்லேலூயா. உயிரோடு கூட இருக்கிற தேவன். ஆகையால நம்முடைய தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் தெளிவாய் நிதானமாய் வாசிங்க, புரிந்து கொள்ளுவீங்க. பிரைஸ் தி லார்ட். மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறபடி நான் மரித்தேன். ஆகையினால நான் மரித்தேன் அப்படியே கடக்கல, மரித்து போய் சதா காலங்களும் மரித்து போய் கிடக்கல, கல்லறைக்குள்ள கிடக்கல. ஆனாலும் சொல்றாரு பாருங்க, ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. மரித்தது உண்மை, இயேசு மரித்தது உண்மை, எல்லாரும் ஒத்துக்கொள்ளுகிறாங்க. ஆனால்
அவர் உயிரோடு கூட எழுந்ததை தான் ஜனங்க ஒத்துக்கொள்ளுகிறது இல்லை. ஆனால் நாம் இரண்டாம் இஸ்ரவேலராகிய நாம் கர்த்தருக்குள்ள ரட்சிப்பு நிச்சயத்தை அடைந்தவங்க, அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க, விசுவாசமுள்ள சந்ததியார், விசுவாசிக்கிற மக்கள். எங்கள் ஆண்டவர் மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு கூட இருக்கிற எழுந்தார். இன்றைக்கும் அவருடைய ஆண்டவர் சதா காலங்களிலும் எல்லா நாட்களிலும் ஆமை துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், ஒருவேளை மழைக்காலங்கள் ஆனாலும், வெயில் காலங்கள் ஆனாலும், பனியானாலும், எல்லா நாட்களிலும் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் சொல்றார், ஆமென், அப்படியே ஆக கடவது என்று சொல்லிட்டு, நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. மரணம் என் கையில இருக்கிறது, பாதாளம் என் கையில இருக்கிறது, சாவி என்னுடைய கரங்களில ஆமே கொடுத்துட்டாங்க. ஆகையினால மரணத்தின் திறவுகோலையோ ஆமே பாதாளத்தின் திறவுகோலையோ உடையவராய் இருக்கிறேன். எடுக்கவும் கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஒருவனை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு, ஒருவனை பாதாளத்துக்கு கொண்டு போகிறதுக்கோ அதிகாரம் உண்டு. ஏனென்றா மரணத்தை இயேசு ஜெயித்தார். ஆக முதலாவது அவருடைய மரணத்தை ஆமே ஜெயித்தார். அவர் எல்லா மரணத்துக்கும் அதிகாரியாய் இருக்கிறதுனால அவரே உலகத்துக்கு முதல் பேராரனாய் இருந்து முதல் மரணத்தை ஜெயித்தவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னார், இயேசு கிறிஸ்து ஜெயம் ஜீவியம் செய்தார். ஆகையினாலதான் இந்த நாட்களில் ஜெய ஜீவியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மரணம் அவர்களை ஆண்டு கொள்வதில்லை. இன்றைக்கு யார் எந்த மக்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அவை ஜெய ஜீவியம் செய்கிறார்களோ அவருடைய ஜீவியத்தில் உண்மையாகவே மரணம் அவர்களை ஆட்கொள்வதில்லை. ஏனோக்கை மரணம் ஆட்கொள்ளவில்லை, எலியாவை மரணம் அவரை ஆட்கொள்ளவில்லை. ஜெய ஜீவியம் செய்யும் போது நாமே நிச்சயமாகவே மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் நாமே உடையவராய் இருக்கிற இயேசு என்ன செய்தார்? மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆமே ஜெய ஜீவியம் உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் அவசியம். ஒருவேளை வியாதிப்பட்டு இருப்பீர்களா, வியாதியை ஜெயிக்கணும். ஒருவேளை துன்பப்பட்டு இருப்பீர்களா, துன்பத்தை ஜெயிக்கணும். ஆமே சோத்திரம். ஆண்டவர் ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார். எப்படி ஜெயித்தார்? ஆமே சோத்ரு. அந்த ஆவியிலே அவர் கடந்து போய் பாதாளத்துல ஆவிகளுக்கு பிரசங்கித்து பாதாளத்தில் சிறைப்பட்டவர்களை சிறையிலிருந்து விடுதலை ஆக்கி ஆமே பரதீசுக்கு கொண்டு போய் அவர்களை ஆமே பரலோகத்தில் நிறுத்தினார். ஆகினால பாதாளத்தையும் ஜெயித்தார், மரணத்தையும் ஜெயித்தார். ஆமே தேவன் ரெண்டு திறவுகோலையும் அவருடைய கையிலே இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையினால உங்களுடைய மரணம் யாருடைய கையில இருக்கிறது? மரணத்தின் அதிகாரியாகிய ஆமே சோதரோ ஆண்டவர் இன்றைக்கு மரணத்தை ஜெயித்ததனால ஆமே அவருடைய கையில இருக்கிறது. நம்முடைய ஆயுசு நாட்கள் எல்லாம் அவருடைய கையில இருக்கிறது. அல்லேலூயா. என்னால உன் ஆயுசு நாட்கள் பெருகும். ஆகினாலும் உன்னுடைய ஆயுசு நாட்கள் பட்ட மகளை போல பிரகாசமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். கர்த்தருக்கு உண்மையாய் ஒவ்வொரு நாளும் ஜெய ஜீவியம் செய்து தேவனுடைய சமூகத்தில் ஆமே ஆண்டவர் எப்படி ஜெய ஜீவியம் செய்து ஆமே சூத்ரோ மரணத்தை வென்றாரோ அதே போல நமக்கு ஆமே நம்முடைய மரணமோ அவருடைய வருகையோ எது முந்திக்கும் தெரியாது. ஆகினால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளிலும் ஆமே தேவ சமூகத்தில் ஆமே ஜெய ஜீவியம் செய்யத்தக்கதான விசுவாசம் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளா நீங்க மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு விசுவாசம் உள்ளவராய் ஆமே தேவ சமூகத்தில் ஜெய ஜீவியம் செய்தார், ஜெயத்தை எடுத்துக்கொண்டார். ஆகினால நான் மரித்தேன், சதா காலங்களிலோ என்ன பண்றேன்? உயிரோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க உயிரோடு கூட இருக்கிறேன்? இயேசு உயிரோடு கூட இருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு உயிர் தெழுந்த பேரு கூட சாப்பிட்டார்.
உயிர் தெரிந்த பேர் கூட சாப்பிட்டா. ஏன்னா சந்தேக பிறவிகள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்காகவே என்ன பண்றாருன்னா சாப்பிட்டு காட்டுறார். ஆகினா அவங்களுக்காகவே கூப்பிட்டு கொண்டு வந்து என்னை தொட்டு பார், நான் தான் இயேசு, பாரு என்னுடைய கையை பார், என் காலை பார் என்று சொல்லி எல்லாம் காட்டுறார். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு யாராகிலும் இயேசுவை குறித்து அவிசுவாசமாய் இருப்பீர்களானா, உங்களுடைய வாழ்க்கையில இயேசு மரணத்தை வென்றார். அல்லேலூயா. பாதாளத்தை வென்றார். இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று நாங்க சொல்ல வேதாகமம் அப்படியே சொல்லுது. இதை நம்புற விசுவாச கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க மரித்தாலும் பிழைப்பீர்கள், மரியாமலும் இருப்பீர்கள். விசுவாசித்தா நிச்சயமாகவே மரியாலும் இருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு வசனத்தையும் நாம் வாசிக்க போறோம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்திலேயே 17வது வசனம். நான் அவரை கண்டபோது அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்போது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோம். முந்தினவரும் அவர்தான், பிந்தினவரும் அவர்தான். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களே நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஆகினால் நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன். ஆகினால நான் உயிர் உள்ளவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. விசுவாச கர்த்தருடைய பிள்ளைகள் செத்த ஜீவியம் செய்வீர்களானால், செத்த ஜீவியம் எதை குறிக்கிறது? உங்களுடைய ரட்சிப்பை இழந்து போன கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் செத்த ஜீவியம் செய்கிறார்கள். ரட்சிப்பை சரியானபடி பாதுகாக்காதபடி, ஒருவேளை அபிஷேகத்தை பாதுகாக்காதபடி, உங்களுடைய வேத தியானத்தை பாதுகாக்காதபடி இருப்பீர்களானால், செத்த ஜீவியம் செய்கிற ஒவ்வொரு விசுவாச கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்லிக் கொள்ளுகிற வார்த்தையானது, பயப்படாதே, நான் முந்தினவரும் நான் தான், பிந்தினவரும் நான் தான். ஆகினாலே நான் உயிர் உள்ளவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உயிரோடு தான் இருக்கிறேன். ஆகையினாலே கல்லறை கட்ட போய் தேடாதே. தேவ சமூகத்தில் அவன் கல்லறையை பார்த்து அவன் தொட்டு கும்பிடுற மக்கள்லாம் உண்டு. கல்லறையை பார்த்து தொட்டு கும்பிடுவாங்க, சிலுவையை பார்த்து தொட்டு கும்பிடுவாங்க. ஆகையினால அவருடைய கையில் ரத்தம் ஊத்துற மாதிரி சிலை இருந்துச்சுன்னா அதை தொட்டு கும்பிடுவாங்க. இது எல்லாவற்றையும் காட்டில் இதெல்லாம் சிலை. நீங்க போய் கல்லறை கட்ட தேடி பார்க்காத, கல்லறை கட்ட போகாத என்று சொல்றார். யார் ஆகிய கல்லறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கல்லறையிலேயே தான் படுத்து கிடக்கணும். ஆனா கல்லறைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஆமே, அவர் வருகை மிக சமீபமாயிருக்கிறது. அவர் சொன்னாரே, நான் முந்தினவரும் பிந்தினவரும், நான் அல்பா நான் ஒமேகா, ஆகினாலே நான் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். முதல்ல சொன்னா நான் உயிரோடு கூட இருக்கிறேன். ஆமே, சோத்திரம். நிகழ்காலம் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். எங்க சொல்றா? நான் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். எல்லா காலங்களிலும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன், எல்லா காலங்களிலும். ஆகையினால இயேசு எல்லா காலங்களிலும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறார். உயிரோடு எழுந்தவரை நாம் கல்லறை கட்ட போய் தேடக்கூடாது. உயிர் உள்ள தெய்வத்தை வணங்குறவங்க உயிரற்ற மக்கள் செய்கிற காரியத்துக்கு நாம் உடந்தையாய் காணப்படவே கூடாது. ஆகையினால உயிர் உள்ள காரியங்களை தான் நாம் செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை, அவருடைய ஜீவியம், ஜெய ஜீவியம் நாம் செய்யும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த நாளில் இன்னும் சில வசனங்கள் சொல்லணும். டைமு தான் கடந்து போது, இருந்தாலும் சொல்லி முடிக்கிற. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மார்க்கு 16:6, மார்க்கு 16:6, மார்க்கு 16ஆம் அதிகாரம் 6வது வசனம், 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். பயப்படாது இருங்கள்.
ரெண்டாவது என்ன பண்றாங்கன்னா, சிலுவையே அறைக்கப்பட்ட இயேசுவை தேடுகின்றீர்கள். நீங்க சிலுவையில அறையப்பட்ட இயேசுவை தேடுறீங்களா? சிலுவையில அகோர காட்சியோட அந்த கேடு அடைந்தவரா, முகம் கருத்தவராய், அவன் சூத்து யாரும் பார்க்க விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாத இருந்த அந்த இயேசுவை போய் தேடுறியா? சிலுவையை பார்க்கறியா? சிலுவையில் இருக்கிற இயேசுவை மாத்திரம் தேடுறியா? சிலுவையில் இயேசு இப்ப இல்ல, சிங்காசனத்தில் இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி கத்த தோத்திரம் பண்ணுவா. சிலுவையில இயேசு இருக்கிறார். சிலுவையிலே விட்டு இறங்கி இப்ப என்ன செய்யறாங்க? சிலுவையிலே தேடுறாங்க இயேசுவை. நிறைய ஆலயங்களை பார்த்தீங்கன்னா அகோர காட்சியா ஆமென் உள்ளவே இருக்கும். அப்படியே ரத்தம் ஊத்துற மாதிரியும் முள்முடி வச்ச மாதிரியும் அவன் சோத்திரம் சிலுவையில் அப்படியே தொங்குற மாதிரி இருக்கும். பார்க்கும்போது பயமா இருக்கும். சிலுவையில இருக்கிற இயேசுவை தேடாத நிறைய பேர் சிலுவையில் இருக்கிற இயேசுவை தேடுறீங்க. சிலுவை விட்டு இறங்கிட்டார். சிலுவையை ஒரு தரம் சுமந்தார், இனி சுமக்க தேவையில்லை. அல்லேலூயா சொல்லு. ஒரு தரம் பாவத்தை சுமந்து பாவத்துக்காக மரித்து பாவத்திலிருந்து விடுதலையாக்க ஜெயஜீவியம் செய்து மரித்து சதா காலங்களோடு கூட உயிரோடு இருக்கிற தேவனை நீங்க சிலுவையில மரித்த இயேசுவை தேடுறீங்களா? யாரை தேடுற? சிலுவையில போய் தொட்டு கும்பிட்டு வரியா? ஆவிக்குரிய கிறிஸ்தவங்க செத்து போனா 3ஆம் மாசம் என்ன பண்றீங்க? அடியாருக்கு போறேன், அடியாருக்கு போய் அரிசி கொடுத்துட்டு வரேன்ற. என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் எனக்கு மாறும். அப்படி இருந்தா நீங்களாம் தேவ ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆகையினால அங்க யார் இருக்கிறா? சிலுவை இருக்கும். ஆகையினா இயேசுனா சிலை இருக்கும். ஆமாம், எல்லாருடைய சிலைகள் இருக்கும். சிலைகளை வணக்கம் உள்ளவர்கள் சிலுவையிலே நீங்க தேடுவீர்களானால், இன்றைக்கு சிலுவையில் இல்லை இயேசு, அவர் சிங்காசனத்துக்கு கடந்து போயிட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறார். மறுபடியும் இயேசு வரும்போது நியாயாதிபதியாய் வரப்போகிறார், ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். சிலுவையில் இருக்கிற இயேசுவை தேடுறீங்களா? அந்த இயேசு கிடையாது. உயிர் தெழுந்த இயேசு, உயிரோடு கூட எழுந்த இயேசுவை நாங்க தேடுகிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். என்ன காரணம்? ஏன் அங்க முதல்ல பார்த்தா ஒரு கூட்டம் கல்லறையை தேடிட்டு போகுது, கல்லறை திருவிழா கொண்டாடுது. ஒவ்வொரு கூட்டங்களும் ஒவ்வொரு அந்த கூட்ட வழக்கத்தின்படியே அப்படியே இன்றைக்கும் நடந்துட்டே இருக்கிறது. இன்னொரு கூட்டம் சிலுவை தியான கூட்டம். ஆகையினால பார்த்தீங்களா என்ன சொன்னாங்க? இந்த கேரளாவில் எல்லாரும் சிலுவை சுமந்துக்கிட்டு மேலே ஏறாங்க. இயேசு சுமந்த சிலுவையை நீங்கள் சுமக்க முடியுமா? இயேசு எதற்காக சுமந்தார்? ஆகையினால சிலுவையை தேடிக்கிட்டு போற ஒரு கூட்டம், சிலுவையில மரித்த இயேசுவை தேடாத, சிலுவையில இருந்து ஜெயித்த இயேசு ஆமென் ஜெய ஜீவியம் செய்து சிங்காசனத்தில் இன்றைக்கும் அவன் வீட்டிருக்கிறாரு. அந்த இயேசுவை நாம் தேடுவோம். அல்லேலூயா. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் பிரைஸ் லார்ட் 3 மத்தேயு 28:6 வசனம் மட்டும் படிச்சா போதும்னு நினைக்கிறேன். அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லப்பா, அவர் சொன்னபடியே உயிர் தெரிந்தார். எல்லா கரங்களை தட்டி கத்த தோத்திரம் பண்ணுவா. அவர் இங்கே இல்லை. எங்க இல்லை? நீங்க தேடுற இடத்துல இல்லை. சிலுவையில போனீங்கன்னா அங்க பொம்மை தொங்கும், அந்த பொம்மையில இயேசு இல்லை. ஆகினால சோத்திர கல்லறையில போனா அங்க துணியை மடிச்சு வச்சிருக்கோம். ஆகையினால அங்க இல்லை இயேசு, அவர் இங்க இல்லை. எங்க இல்லை சொல்லுங்க? எங்க இல்லை? கல்லறையில இல்லை, சிலுவையில இல்லை. உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன், உங்களை சொன்னபடியே இயேசு உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. சொல்லிட்டு இருந்தாரு, நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் சொன்னார் இல்லையா? சொன்னபடிதான் அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். விசுவாசம் இல்லையா? நம்பிக்கை இல்லையா? ஏன் கல்லறை கிட்ட போன? நம்பிக்கை இல்லையா? ஏன் சிலுவை போய் பார்த்த? ஆகையினால இன்றைக்கு
அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார் என்று சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால தேவ நாமம் மகிமைக்கென்று அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார். பாருங்க, சில காரியத்தை அங்க கீழே பார்த்தீங்கன்னா, கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்க காலியாகுது. அல்லேலூயா சொல்லுமா? கல்லறையை காலி பண்ண ஆளு நம்ம ஆள் தான், வேற யாரும் கல்லறையில காலி பண்ணல. எல்லாருடைய கல்லறையும் பூமியிலே அப்படியே புதைத்து வச்சிருக்கிறாங்க. எல்லா தேசத்திலையும் எல்லா கல்லறை மூடப்பட்டு இருக்கிறது. நம்முடைய ஆண்டவருடைய கல்லறை மாத்திரம்தான் காலியா இருக்கிறது. ஏனென்றா அவர் மரணத்தை ஜெயித்தார், அவர் பாதாளத்தை ஜெயித்தார், ஜெயித்து இப்ப பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, கல்லறையில் இல்லை, அங்க போய் தேடாத. ஆகையினால எங்கேயும் போய் தேடாத. கல்லறையில கிடையாது, சிலுவையிலும் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறார். நம்ம கூப்பிடும் போது ஆவியானவராய் இறங்கி வந்து நமக்கு பதில் அளிக்க வருகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். இன்றைக்கு ஆவியானவராய் நம் மத்தியிலே இறங்கி வந்து பரிசுத்த ஆவியானவரை, தேற்றவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியானவரை கண்காணிகளாய் கர்த்தர் வைத்துட்டு அவர் போயிருக்கிறார். அவர் சீயோனிலே வாசமாய் இருக்கிறார். அவர் ஜெயஜீவியம் செய்த தேவன். ஆகினால இன்றைக்கும் ஆமே உலகத்தை ஜெயித்து சீயோனிலே வாசமாய் இருக்கிறார். அந்த தெய்வத்தை நாம் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? அவரை குறித்து தியானம் செய்கிறோம். அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. சரி, சோத்திரம். மூன்றாவது காரியத்தை உங்களுக்கு இன்னும் அதே வசனத்தில், அதே அதிகாரத்தில், வெளிப்படுத்தல் புஸ்தகம் வாங்கல, வெளிப்படுத்தல 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். சிமர்னா சபையின் தூதனுக்கு எழுதுவது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் போதுங்க. என்னன்னா, சிமர்னா சபை தூதனுக்கு நீ எழுதுகிறது என்னவெனில், அவர் முந்தினவரும் அவர்தான், பிந்தினவரும் அவர்தான், மரித்தோரிலிருந்து பிழைத்து வருகிறமானவர். அல்லேலூயா சொல்லுவோம். இன்றைக்கு அவர் உயிரோடு கூட இருக்கிறார், பிழைத்து வருகிறார். எல்லா கரங்களை தட்டி கத்த தோத்திரம் பண்ணுவோம். பிழைத்து வருகிறார். நல்ல தெளிவா வாசித்தீங்கன்னா, அவர் உயிரோடு கூட எழுந்தார். நான் உயிரோடு கூட இருக்கிறேன், சதா காலங்களும் உயிரோடு கூட இருக்கிறேன், மரித்த சதா காலங்களும் உயிரோடு கூட இருக்கிறேன். இன்றைக்கு சபையில எப்படி இருக்கிறார்? பிழைத்து வருகிறார் என்றால், ஒரு மனுஷன் பிழைக்க வேண்டும்னா அனுதினமும் ஆகாரத்தை புசிக்க வேண்டும். அவனுக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் அவனுக்கு பிழைத்து வருகிறேன் என்று சொல்ல முடியும். நோய்வாய்ப்பட்டு ஒருவேளை அவனால் படுக்கடியா கிடப்பானா அவன் பிழைத்து வருவான் என்ற சந்தேகம் தான் இருக்கும். ஆண்டவர் அப்படி சொல்ல, சிமர்னா சபைக்கு நான் எழுதுவது என்னவெனில், முந்தினவரும் நான் தான், பிந்தினவரும் நான் தான், மரித்தோரில் இருந்து பிழைத்து வருகிறேன். அல்லேலூயா சொல்லுவோம். மரித்தேமா, மரித்தோரிலிருந்து இப்ப பிழைச்சிட்டேன், பிழைத்து தான் வருகிறேன். அல்லேலூயா சொல்லுவோம். எங்க பையன் சாவுக்கு போராடுகிறான், ஆகிறால சோத்திரம் என்று சொல்லி அப்படியே இல்லை, சாவிலிருந்து விடுதலையாகி இன்றைக்கும் பிழைத்து வருகிறான். அல்லேலூயா சொல்லுவோம். எத்தனை பேர் ஆண்டவரால் நான் பிழைத்து வருகிறேன், என்னை ஆண்டவர் பிழைப்பூட்டுகிறார், ஆண்டவர் என்னை நடத்துகிறார், என்னை சுகம் கொடுக்கிறார், என்னை பலம் கொடுக்கிறார், என்னை ஆயுஷ்நாள் கொடுக்கிறார், என்னை இப்படியாய் பிழைத்து ஒவ்வொரு நாளும் வர செய்கிறவர் அவர்தான்.
அவர் பிழைத்து வருகிறார் என்று சொன்னா உயிரோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஆகையால நீயும் நானும் பிழைத்து இருக்கிறோம் என்று சொன்னா அவருடைய கிருபை தான். ஆகையால அவரால தான் நாம் பிழைக்கிறோம். அல்லேலூயா. முந்தினவரும் அவர்தான், பிந்தினவரும் அவர்தான். ஆகையாலே அல்பாவும் அவர்தான், ஒமேகாவும் அவர்தான். உயிரோடு கூட எழுந்தவர் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு எப்படி இருக்கிறார்? பிழைத்து வருகிறார். அல்லேலூயா. யாராகிலும் ஆமா இது வரைக்கும் கேட்கலையா? ஆண்டவர் பிழைத்து வருகிறார் என்று சொல்லி கேட்கல. இன்னைக்கு நல்லா தெளிவா பாருங்க, எங்க ஆண்டவர் பிழைத்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் உயிரோடு கூட மரித்தோரில் இருந்து பிழைத்து வருகிறார். மரித்தார் தாமா, ஆனா உயிரோடு கூட எழுந்து இதுவரைக்கும் பிழைத்து வருகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். நாமும் கூட சில வேளையில வியாதி வரும், மரணம் வரும், ஆபத்து துன்பம் வரும், கஷ்டம் வரும். ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையும் உத்தமமாய் காணப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடாதபடி அவை எல்லாவற்றிலும் விடுதலை கொடுத்து நம்மளை பிழைக்க செய்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம். ரோமர் 6ஆம் அதிகாரம். அல்லேலூயா சொல்லுமா. சத்தமா இதை கேட்டீங்க பாருங்க தெளிவா. இன்னொருத்தர் சத்தமா வாசிங்க, பின்னாடி வாசிங்க, எல்லாம் கேட்கிற மாதிரி. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து. எல்லாம் சொல்லு, இனி மரிக்க மாட்டார் சொல்லு. எல்லாம் சொல்லு, சத்தமா சொல்லு, பக்கத்துல பார்த்து சொல்லு, சுறுசுறுப்பா சொல்லு. இயேசு இனி மரிக்க மாட்டார். இயேசு இனி மரிக்க மாட்டார். நீ நானும் மரிப்போம், ஆனா இயேசுவுக்கு மரணம் கிடையாது. அல்லேலூயா. இயேசு இனி மரிக்க மாட்டார். இயேசு இனி மரிக்க மாட்டார். சொல்லுங்களா, இயேசு இனி மரிக்க மாட்டார். எல்லாரும் சொல்லும் போது பிசாசு வெக்கப்பட்டு போவான். இயேசு இனி மரிக்க மாட்டார். இயேசு இனி மரிக்க மாட்டார். இயேசு இனி மரிக்க மாட்டார். ஒரு தரம் மரித்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. ஒரு டைம் மரித்தார் நினைச்சா மரித்து ஜெயித்து வென்று சிங்காசனத்தில் இருக்கிறார். இனி ஒருபோது மரிக்க மாட்டார், பிழைச்சுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. பிழைக்க வந்து இருக்கிறார். உன்னையே என்னையும் பிழைக்க வந்து இருக்கிறார். உன்னையே என்னையும் ஆமே தேவ சமூகத்தில் உயிரோடு கூட வைக்க வந்திருக்கிறார். அந்த கிறிஸ்துவை தான் நம்ம விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. மரித்தார். ஆகினாலே இனி ஒரு காலம் மரிக்கவே மாட்டார். கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. மரணம் அவரை இனி ஆண்டு கொள்வதில்லை. மரணம் கெட்டவே நெருங்காது. மரித்தோலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. அறிந்திருக்கிறோம், மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை, கிட்டவே நெருங்காதுப்பா. அதனால தான் அவர் நித்தியானந்த தேவன், நித்திய காலமாய் இருக்கிறவர். ஆகையினாலே அவர் அநித்தியமானவர் அல்ல, நித்தியமானவர். அல்லேலூயா சொல்லுவோம். அவருடைய குணாதிசயத்தில் பார்த்தீங்கன்னா இயல்பு முறையாகவே அவர் நித்தியமானவர். அவருடைய ஆயுசு நாட்கள் ஓய்ந்து போவதில்லை. அவருடைய மரணம் ஒரு டைம் வந்தது, இனி வராது. ஆகவே நித்தியமானவர். இயேசு எப்படிப்பட்டவர்? நித்தியமானவர், நிலைத்திருக்கக்கூடியவர். எல்லாருடைய ஆயுசு காலங்களும் முடிந்து, எல்லா ஆண்டுகளும் முடிந்து, எல்லாம் போயிடுச்சு. ஆனா இயேசுவோ மாறாதவராய் நித்திய காலமாய் நம்மோடு கூட நிலைத்திருக்கிறவர். அல்லேலூயா. நித்தியமானவர் நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நித்தியமானவர் என்ன நிலைத்திருப்பார். ஆக நாம் எல்லாரும் ஒருவேளை 40, 50, 60, 70 கடைசியா இல்லையா? 70 வரைக்கும் தான் நமக்கு கேரண்டி. ஆண்டவர் பாரு வயது
இன்றைக்கு எவ்வளோ வயது ஆயிடுச்சு? 2025 ஆண்டுகள் பூமிக்கு வந்து ஆகினா இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறார். எல்லாம் சந்தோஷப்பட்டு கரங்களை தட்டி கத்த தோத்திரம் பண்ணுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சொல்லி நினைக்கிறேன். ஆனாலும் டைமு தான் போகுது. ஆகினால தேவ சீக்கிரமாக உங்களுக்கு முடிச்சிடறேன். கத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகினா தேவ நாம மகிமைப்படும்படி சில காரியங்கள் சொன்னாதான் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆகினா 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14, 15. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 14, 15. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க. எல்லாம் கவனிங்க, எல்லாருக்காகவும் இயேசு ஒருவரே மரித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாருக்காகவும், இந்த ஒரு வசனம் தான். எல்லாருக்காகவும் இயேசு ஒருவரே மரித்து உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. வசனம் வாசிங்க, முழுசா வாசிங்க. எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க. எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்து வருகிறார் என்று எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானித்து இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிழைக்கிறவங்க இனி உங்களுக்கென்று பிழைக்காமல் அவருக்கென்று நாம் பிழைப்போம். நிச்சயமாகவே அவர் எல்லாருக்காகவே மரித்தார். அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாருக்காக, எல்லா இன மக்களுக்காக, எல்லா ஜாதியாருக்காக, எல்லா தேசத்துக்காக, அவன் எல்லாருக்காகவே அவர் மரித்து உயிர்த்து எழுந்தார். ஆகையினாலே பிழைக்கிறவங்க இனி தங்களுக்கென்று பிழைக்காமல் உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்காக பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவருக்காகவே நாம் பிழைத்திருக்கிறோம். ஆக நம்முடைய ஜீவியம் முழுவதும் அவருக்காக ஒப்பு கொடுத்து நாம் பிழைத்திருப்போம். ஆண்டவர் கிருபையாய் வழி நடத்துவாராக. லூக்கா 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். நான்காவது காரியத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்க போறேன். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இப்போ பூமியில அவர் இல்லை, செத்து போன ஆண்டவராய் இல்லை. அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். பரலோக ராஜ்யத்தில் அவர் சியோனிலே பிதாவின் வலது பரிசத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மத்தேயு 17, 22, 23 நீங்கள் வீடுகளில் போய் வாசித்துக்குங்க. லூக்கா 9, 22 வீடுகளில் போய் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இதனுடைய எல்லா அர்த்தத்தை நீங்கள் சோத்திரம் நீங்கள் பார்க்கலாம். லூக்கா 24, 44. ஆகினால மத்தேயு 28, 6, மார்க் 16, 6 இவையெல்லாம் அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். ஆகிய 4 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். முதலாவது, நீங்கள் உயிரோடு இருக்கிறவரை மரித்தோர் இடத்துல கல்லறிடத்துல நீங்கள் போய் தேடக்கூடாது. 2வது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் இனி பார்க்காத. 3வது, என்ன, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஒரு காலம் மரிக்க மாட்டார். அதனால இவை எல்லாவற்றையும் கர்த்தருக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நிதானித்து அறிந்தால் கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சொல்லி, மரித்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம்
ஆமை நிதானித்து அறிந்தார். நமக்காக உங்களுக்காக ஆமை மரித்தவருக்காக நீங்க என்ன செய்யணும்? பிழைக்கிறவங்க கிறிஸ்துவின் அன்பு நம்மளை நெருக்கி ஏவுகிறபடினால நாம் பிழைக்கிறது அவருக்காக நாம் பிழைக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். 4வது அல்லேலூயா சொல்லுவோம். ஆகினால கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே நாம் பாரம்பரியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ்வதை காட்டிலும் ஆண்டவருக்கு முன்பாக அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம். ஆகையினால இனி நாங்கள் பாரம்பரியமான சில காரியங்கள் தெரியாத அறியாத செய்து கொண்டிருக்கிற காரியங்களை விட்டு மரித்தோரிடத்திலும் கல்லறையிடத்திலையும் சிலுவையின் இடத்திலையும் நாங்கள் போய் வணங்க மாட்டோம். ஆண்டவர் எங்களுக்காக உயிர்த்து எழுந்து என்ன செய்கிறார்? சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறார். ராஜாதி ராஜாவாய் வரப்போகிற மேசியா அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நம்மளை சபையார் முழுமையாய் அழைத்து கொண்டு போவார். எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த நாளில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு கர்த்தரை சோத்தரித்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மேம்படும்படி ஆமே சோத்திரம். ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதத்தை செய்வார். பிரைஸ் தி லார்ட். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. சோத்திரம் 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 சோத்திரம். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் விடுதலையா ஆண்டவருடைய ஆமே சோத்திரம் நாமம் மகிமைக்கண்டே. 2 காரியங்கள் எழுதி கொடுத்திருக்க எம்பிஎஸ் சபை வேலகாபுரத்தில் விசேஷவண்டமாக வில்மாட் முதல்ல இங்கே வந்தார். அதில் குடியிலிருந்து விடுதலையாகி வந்தவர் 26, 27ஆம் தேதி 2 நாள் அங்கே சுவிசேஷ கூட்டம் இருக்கிறது. 26ஆம் தேதி அன்று மாலையில் 5 மணி அளவில் சோத்திரம் அதாவது கிராம ஊழியம் நடைபெற போகுது. ஆகையினால கரிக்குலம் ஆக்கும். ஆகையினால் தேவ சமூகத்தில் இந்த நாளில் தேவ நாம மகிம்படும்படி எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை சோத்தரிக்க போகிறோம். எல்லாரும் வாய் திறந்து கர்த்தருடைய நாமம் மகிம்படும்படி எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை சோத்தரிப்போம். எல்லாரும் முழங்கால் படிட்டு கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். நம்முடைய ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். நாமும் உயிர் உள்ளவர்களாய் அவரை தொழுது கொள்ள வேண்டும். மரித்தவர்களும் மௌனத்தில் இருப்பவர்களும் கர்த்தரை துதியார்கள். உயிரோடு கூட இருக்கிற நாமும் தேவ சமூகத்தில் கர்த்தரை துதிப்போம். ஆகையினால எல்லாரும் கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மனதார கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரப்பா சோத்திரப்பா சோத்திர ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. வெண்டனரே நம் இயேசுபர என்றென்றும் ஜெயித்தெழுந்தார். ஜெயமே அடைந்துமே கர்த்தரில் வளருவோம். ஜெயமே அடைந்துமே கர்த்தரில் வளருவோம். தனரே நம்பே சுபர என்றென்றும் ஜெயித்தெழுந்தார். ஜெயமே அடைந்துமே ரட்சகரில் வளருவோம். சேதும் மீதும் நெருங்கிடா தேவ தேவன் தாங்குவா. சேதும் மீதும் நெருங்கிடா தேவ தேவன் தாங்குவா. துன்பம் யாவும் நீங்கிடும் இன்பமேண்டும் தங்கிடும். துன்பம் யாவும் நீங்கிடும் இன்பமேண்டும் தங்கிடும். வெந்தனரே நம் இயேசுபரன்
மீண்டும் ஜெயித்தெழுந்தார். ஜெயமே அடைந்துமே ரட்சகரில் வளருவோம். ஜெயமே அடைந்துமே ரட்சகரில் வளருவோம். எல்லாரும் கத்தை சோதரிப்போமா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆமே, நான் மரித்த சதா காலங்களும் உயிரோடு கூட இருக்கிறேன். நான் முந்தினவரும் பிந்தினவரும் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன். நான் உயிர் தெழுந்து பிழைக்கிறவராயிருக்கிறேன். இன்றைக்கும் பிழைக்கிறவராயிருக்கிறார். ஆகினால் அந்த தேவன்தான் நம்முடைய ஆண்டவர். எல்லாரும் கரங்களை தட்டி கத்தை சோத்திரம் பண்ணுவோம். ரைசலா சோத்திர ஆண்டவரே, சோத்திரையா 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 சோத்திரையா. ரைசலா சோத்திர 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 சோத்திரம். யாராயிலும் ஒருவர் சத்தத்தை உயர்த்தி அவை ஜெபிப்போம். ஆமென். நன்றி. ஆண்டவரே நன்றி. ஆமென். Praise the Lord. ஆமென். Hallelujah. ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை நாம் பாடுவோம். தேவாதி தேவன் இவர், ஜீவன் தர வந்தவர், இயேசு என் நேசர், இம்மானுவேலர், இவரில் சேவை செய்வர். நம்முடைய பாட்டு புத்தகத்தில் 304வது பாடல். தேவாதி தேவன் இவர், ஜீவன் தர வந்தவர்,
இயேசு என் நேசர் இம்மானுவேலர், இவரில் சேவை செய்வேன். இயேசு என் நேசர் இம்மானுவேலர், இவரில் சேவை செய்வேன். தேவாதி தேவன் இவர், மாசற்ற ஜீவனை கல்வாரியில் நீசனாம் என்னை மீட்க ஈந்தனரே. மாசற்ற ஜீவனை கல்வாரியில் நீசனாம் என்னை மீட்க ஈந்தவரே. கர்த்தரின் சிலுவை பாரில்